ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமிமல்னிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். நான் இதை ஷார்ட்ஸில் போடுறேன், பார்த்துங்கோ. இது என்னென்னா அரச மர வழிபாடு. அரச மரம் அதை எப்போ வழிபடணும், அதோட பலன்கள் என்னன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம பேசிடலாம். அரச மரத்தை வழிபாடு பண்ணணும்னா நம்ம சனிக்கிழமை மட்டும்தான் வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை காலையில் மட்டும்தான் நம்ம பண்ணணும். சனிக்கிழமை காலையில் வழிபாடு பண்ணணும். அதாவது வழிபாடுனா அரச மரத்தை சுற்றி வந்தால் விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் அதில் குடிகொண்டு இருப்பாளாம். அவ்வளோ புனிதமான மரம் அரச மரம். அது நம்ம பிரதட்சணம் பண்ணணும். பிரதட்சணம்னா என்னென்னா 3 சுற்று, 5 சுற்று, 11 சுற்று, எத்தனை சுற்று வேணால் சுற்றலாம். ஸோ தொட்டும் வணங்கலாம், நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுறச்ச நம்மளுக்கு நிறைய அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். ஆனால் நம்ம சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணணும். மற்ற எந்த நாட்களையும் அரச மரத்தை தொட்டு நம்ம வணங்கக்கூடாது. அப்படி தொட்டு வணங்கினா நம்மளுக்கு அதனோட பலன் நம்மளுக்கு இருக்காது. நம்ம சனிக்கிழமை பண்ணால் நம்மளுக்கு வறுமையெல்லாம் போயிட்டோ, செல்வம் சூப்பராக நம்மளுக்கு செல்வம் பெருகும். தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் தோஷங்கள் நீங்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.